ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம், பூண்டு போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயத்துக்கு கூடவே கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வதக்கிக்கிறோம். ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வணங்கிடுன்றதால. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு கொஞ்சம் தொக்கு பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம், குழம்பு மிளகாய்த்தூள். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான் தூக்கி வானலில் போட்டு வதக்கிக்கிறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா காளான்லேருந்து தண்ணி வரும். தண்ணி நிறையா அது வெளியே லீக் பண்ணும். அதனால் காளானில் தண்ணி ஊற்ற வேண்டாம். மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறம் நமக்கு காளான் ரெடி ஆகிடும். தண்ணி வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் சேர்த்துக்கோங்க. நமக்கு தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தொக்கு பதம் இருந்தால் போதும். காளான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி தோசை கூட வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.